Hello students, இன்னைக்கு நம்ம formulas for 8 exercise number 8.4 பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ சாப்டர் நம்பர் 8 trigonometry பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 8.4 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 8.1, 8.2 அண்ட் 8.3 பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாஸ் பார்க்கலாம். 8.4க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos square theta is equal to 1. So இதிலிருந்து நம்ம cos square theta is equal to 1 இதற்கு plus sin square theta அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus sin square theta மாறும். அதே மாதிரி sin square theta equal to 1 இந்த பக்கம் இருக்க plus cos square theta அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus cos square theta மாறிடும். ஸோ இந்த ஃபார்முலாவில் எந்தெந்த ரெண்டு டீட்டா பேர் அப்படின்னா சைன் டீட்டா அண்ட் காஸ் டீட்டா பேராக இருக்குது. சைன் டீட்டா அண்ட் காஸ் டீட்டா இதில் வந்துட்டு பேர். ஓகே, ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1, காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அண்ட் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1 plus tan square theta is equal to secant square theta. Tan square theta is equal to secant square theta. இந்த பக்கம் இருக்க plus 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus 1 ஆயிரும். இல்லைன்னா 1 equal to secant square theta minus tan square theta. இந்த பக்கம் இருக்க plus tan square theta அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus tan square theta மாறிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ரெண்டு டீட்டா பேர் அப்படின்னா tan square theta அண்ட் secant square theta. ஸோ இதில் வந்துட்டு tan theta அண்ட் secant theta பேராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்டில் பாருங்க 1 plus cot square theta is equal to cosecant square theta. இப்போ இங்கேயும் CO இருக்கு, இங்கேயும் CO இருக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் வேர்டு COT 3 லெட்டர் வேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 லெட்டர் வேர்டு இருக்கு. ஸோ 3 லெட்டர் வேர்டோட இன்னொன்று சேர்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு 5 லெட்டர் ஆர் 4 லெட்டர் வேர்டு கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 plus cot square theta is equal to cosecant square theta. இப்போ cot square theta is equal to cosecant square theta. இந்த பக்கம் இருக்கு plus 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus 1 ஆயிரும். ஓகேயா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா cot square அண்ட் cosecant square theta வந்துட்டு பேராக இருக்கு. cot square அண்ட் அதான் cot theta அண்ட் cosecant square theta பேராக இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ 1 is equal to cosecant square theta minus cot square theta. ஸோ இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் cot square அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் cot square theta. ஸோ இதில் வந்து cot theta அண்ட் cosecant theta பேராக இருக்கு. ஸோ இந்த 3 மெயின் ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ரிமைனிங் நீங்களே டிரைவ் பண்ணிக்கலாம். இதிலிருந்து சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அதிலிருந்து இந்த ரெண்டு ஃபார்முலா டிரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 plus tan ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இதிலிருந்து ரெண்டு ஃபார்முலா நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 plus cot ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா. இதிலிருந்து நீங்கள் ரெண்டு ஃபார்முலா டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டில் சைன் அண்ட் காசு தான் பேரு, செகண்டில் tan அண்ட் சீக்கண்ட் பேரு, தேர்டில் காட் அண்ட் கொசிக்கண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கிறது தான். இங்கே 3 லெட்டர் வேர்டு, இங்கே 5 லெட்டர் வேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா COCOவில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடிஷ்னலாக என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ கொசிக்கண்ட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 divided by sin theta and secant theta is equal to 1 divided by cos theta and tan theta is equal to sin theta divided by cos theta. Cot theta is equal to 1 divided by
tan theta. ஸோ இதில் வந்துட்டு அடிஷ்னல் ஃபார்முலா இது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 8.4ல் சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 8.4ல் ஃபஸ்ட்டு சம் எக்ஸ்பிரஸ் தி ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் sin A, secant A and tan A in terms of cot A. ஓகே, ஸோ இந்த சமுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 8.4 ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். ஸோ அது ஃபுல்லாமே ஈஸியாக எப்படி மக்கப் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் நம்பர் 8.4 ஃபுல்லாக. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் தி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ sin A, secant A and tan A in terms of cot A. sin A வந்து cot A வர்ற மாதிரி எழுதணும். அதே மாதிரி secant A வந்து cot A வர்ற மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் tan A வந்துட்டு cot A வர்ற மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு sin A in terms of cot A எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த cot thetaவுக்கு எந்த பேர்னு பாருங்க. cot thetaவுக்கு என்ன பேர் அப்படின்னா cot thetaவுக்கு cosecant theta தான் பேர். ஓகே, ஸோ cot thetaவுக்கு cosecant theta தான் பேர். இந்த cosecant thetaல இருந்து நம்ம sin theta கொண்டு வந்துடலாமா? sin theta is equal to 1 divided by cosecant theta. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே சால்வ் பண்ணலாம். So sin A is equal to, we know that sin A is equal to 1 divided by cosecant theta. sin A is equal to 1 divided by cosecant theta நம்மளுக்கு தெரியும். So cosecant theta என்ன ஃபார்முலான்னு பாருங்க. So cosecant square theta is equal to 1 plus cot square theta. அப்ப cosecant theta is equal to square root of 1 plus cot square theta வா? ஸோ அதான் எழுத போகிறோம். ஸோ 1 டிவைடட் பை cosecant thetaக்கு பதிலாக 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் காட் ஸ்கொயர் theta. அதாவது sin A, இங்கேயும் ஏ போட்டுங்க, டீட்டாக்கு பதிலாக ஏ போட்டுங்க. ஸோ இப்போ sin A இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot A எழுதியாச்சு. சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட்டு secant A இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot A எழுதணும். ஸோ சீக்கண்ட்டுக்கு என்ன பேர்னு பாருங்க. சீக்கண்ட்டுக்கு டேன் பேர். ஓகே, சீக்கண்ட் டீட்டாக்கு டேன் டீட்டா பேரு. ஸோ சீக்கண்ட் டீட்டாக்கு டேன் டீட்டா பேரு. அப்புறம் டேன் டீட்டாலேருந்து நம்ம காட் டீட்டா கொண்டு வந்துடலாம். ஏன்னா டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை காட் டீட்டா. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சீக்கண்ட் டீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் ஸ்கொயர் டீட்டா, டேன் டீட்டாவில் எழுதலாம். ஸோ வி நோ தட் 1 plus tan square theta is equal to 1 plus tan square theta is equal to secant square theta. ஓகே, அப்போ இதிலிருந்து secant theta மட்டும் கால்குலேஷன்னா secant theta is equal to square root of 1 plus tan square theta. ஓகே, secant theta is equal to square root of 1 plus tan square theta is equal to square root of 1 plus இந்த tan theta எப்படி எழுதலாம்? 1 divided by cot theta to the whole square எழுதிக்கலாமா? ஏன்னா tan theta equal to 1 divided by cot theta. Okay, is equal to square root of 1 plus 1 divided by cot square theta. ஸோ இப்போ secant theta in terms of cot theta வந்து எழுதியாச்சா? ஃபஸ்ட்டு ரெண்டு எந்த டீட்டா பேர்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஸோ சீக்கண்ட் டீட்டாவும் டேன் டீட்டாவும் பேர். ஸோ அதனால சீக்கண்ட் டீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் ஸ்கொயர் டீட்டாவில் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் டேனை வந்துட்டு காட்டா மாற்றுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் tan A இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot A. இது வந்துட்டு சிம்பிள் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ tan A, we know that tan A is equal to 1 divided by cot A. ஸோ இதோட இது முடிச்சுக்கலாம். இங்கே டீட்டாக்கு பதிலாக ஏ போட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 8.4ல் செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ ரைட் ஆல் தி அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் of angle A in terms of secant A. Okay. So trigonometric ratios மொத்தம் 6 types இருக்கு. sin theta, cos theta, tan theta,
அப்புறம் கொசிகண்ட் சீக்கண்ட் காட் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் ஏல நம்ம எழுதணும். சீக்கண்ட் ஏ வர்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டா வந்துட்டு சைன் டீட்டா. ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஏ. சைன் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் ஏல எழுதணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் சைனும் காசும் தான் பேரு. ஸோ சைன் அண்ட் காஸ் தான் பேர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சைன் டீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் டீட்டால எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தெரியும் நம்மளுக்கு காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சீக்கண்ட் டீட்டா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கு. அப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவா. அப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ is equal to square root of 1 minus 1 divided by secant a to the whole square. So இங்க எழுதிக்கங்க since cos a is equal to 1 divided by secant a. So இப்போ நம்மளுக்கு square root of 1 minus 1 divided by secant square a. So sin a is equal to square root of 1 minus 1 divided by secant square a. இப்போ sin a in terms of secant square a கிடைச்சு secant a கிடைச்சிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி cos தீட்டாக்கு பார்க்கணும். ஸோ cos a in terms of secant a எழுதணும். இது ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ cos a equal to 1 divided by secant a. அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்டு tan a in terms of secant a எழுதணும். So we know that formula tan a is equal to sin a divided by cos a. So sin a இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். Square root of 1 minus 1 divided by secant square a divided by cos a 1 divided by secant a. இப்போ tan a in terms of secant a கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் cosecant a in terms of secant a கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் cosecant a is equal to 1 divided by sin a வா is equal to 1 divided by sin a ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus 1 divided by secant square a. ஓகே. இப்போ cosecant a in terms of secant square a எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து secant a, அதுதான் கேட்டிருக்காங்க, அதனால அதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு cot a in terms of secant a எழுதணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் cot a is equal to 1 divided by tan a. இப்போ tan a-வை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா cot a கிடைச்சிடும். ஓகே. ஸோ tan a இங்கே ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இதை அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது cot a கிடைச்சிடும். ஸோ 1 divided by secant a divided by square root of 1 minus 1 divided by secant square a. இந்த tan a-வை அப்படியே ரிவர்ஸ் போடுறோம். இந்த 1 divided by secant a கீழே இருக்கு, இதை தூக்கி மேலே போடுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus 1 divided by secant square a மேலே இருக்கு, அதை கொண்டு வந்து கீழே போடுறோம். அவ்வளோ. இப்போ எல்லா டீட்டாவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் secant a எழுதியாச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் sin a in terms of secant a, cos a in terms of secant a, tan a in terms of secant a, அப்புறம் cosecant a in terms of secant a, அப்புறம் cot a in terms of secant a. ஓகே. சரி, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் நம்பர் 8.4ல தேர்ட் சம். எவாலுவேட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் sin ஸ்கொயர் 63 plus sin ஸ்கொயர் 27 divided by cos ஸ்கொயர் 17 plus cos ஸ்கொயர் 73. இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த 63 plus 27 இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். 63 plus 27 போட்டிங்கன்னா 90 கிடைக்கும். ஸோ ரெண்டு ஆங்கிளில் ஆட் பண்ணி 90 வந்துச்சுன்னா இது ரெண்டுமே வந்துட்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஓகே. ஸோ இது வந்துட்டு இப்போ சைன் ஸ்கொயர் 63-ஐ அது எப்படி எழுதிக்கலாம்னா 90 minus 27 எழுதிக்கலாம். இந்த 63-ஐ வந்துட்டு 90 minus 27 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 27 டிவைடட் பை 17 அண்ட் 73 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 90 கிடைக்கும். ஸோ தீஸ் டூ ஆர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஸோ அதனால cos ஸ்கொயர் இன்டூ இந்த 17 எப்படி எழுதிக்கலாம் 90 minus 73 எழுதிக்கலாம்.
plus cos square 73. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், sin of 90 minus theta equal to cos theta. ஓகே, ஸோ முன்னாடி நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் பார்த்துருந்தோம், sin of 90 minus theta equal to cos theta. இப்போ sin square of 90 minus theta வந்துட்டு cos square theta. Cos square 27 plus sin square 27 divided by cos of 90 minus theta வந்து sin theta. இப்போ cos square of 90 minus theta வந்துட்டு sin square theta. So cos square of 90 minus 73 sin square 73 plus cos square 73. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், sin square theta plus cos square theta அந்த ஃபார்மேஷன்ல தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், sin square theta plus cos square theta equal to 1. அதனால இப்போ sin square 27 plus cos square 27 equal to 1 divided by sin square 73 plus cos square, இதுவும் அதே ஃபார்மேஷன்ல தான் இருக்கு, sin square theta plus cos square theta, இதுவும் 1 தான். ஸோ 1 divided by 1 is equal to 1. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். sin 25 into cos 65 plus cos 25 into sin 65. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ 25 அண்ட் 65 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இதுவும் 90 வரை கிடைக்கும். 25ம் 65ம் ஆட் பண்ணிங்கன்னா 90 கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ அதனால் இப்போ sin 25 எப்படி எழுதிக்கலாம்னா 90 மைனஸ் 65 எழுதிக்கலாம் இன்டூ cos 65 ப்ளஸ் cos இந்த 25 90 மைனஸ் 65 இன்டூ sin 65 எழுதிக்கலாம். sin of 90 minus theta வந்துட்டு பாருங்க, ஃபார்முலால sin of 90 minus theta equal to cos theta. இப்போ sin of 90 minus 65 வந்து cos 65 into cos 65 plus cos of 90 minus theta sin theta. So cos of 90 minus 65 sin 65 into sin 65 is equal to cos square 65 plus sin square 65. Next, cos square theta plus sin square theta is equal to 1. உங்களுக்கு தெரியும், cos square theta sin square theta plus cos square theta is equal to 1. So therefore sin square 65 plus cos square 65 is equal to 1. So இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 8.4ல ஃபோர்த் சம், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இல்லை 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 9 secant square a மைனஸ் 9 tan square a. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 9 காமனாக எடுத்துக்கலாம். 9 காமனாக எடுத்துட்டோம்னா secant square a மைனஸ் tan square a is equal to 9 into, so secant square a minus secant square theta minus tan square theta is equal to 1. Okay, so secant square a minus tan square a is equal to 1 is equal to 9. Answer. So option பார்த்தீங்கன்னா B. Option B. So second subdivision பார்க்கலாம். 1 plus tan theta plus secant theta into 1 plus cot theta minus cosecant theta. Okay. So the tan theta எப்படி எழுதிக்கலாம்னா sin theta divided by cos theta. ஃபார்முலா தெரியும், tan theta equal to sin theta divided by cos theta. Plus இதையும் in terms of cos theta எழுதிக்கலாம். 1 divided by cos theta. Secant theta வந்துட்டு 1 divided by cos theta into cot theta-வை cos theta divided by sin theta minus 1 divided by sin theta. Cosecant theta sin theta மாத்திக்கலாம். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் in terms of sin theta and cos theta-வை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இங்கே cos theta-வால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ cos theta into 1 cos theta plus sin theta plus 1 whole divided by cos theta தான் எல்சிஎம் into இங்கே sin theta எல்சிஎம். ஸோ sin theta plus cos theta minus 1 whole divided by sin theta. Okay. ஸோ இது வந்துட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b into a minus b. இப்போ a இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா cos theta plus sin theta இருக்கு. b இருக்க இடத்துல
1 இருக்கு. ஓகே, ஸோ a plus b, a minus b, a plus b into a minus b ஃபார்மெட்டில் இருக்கு. ஸோ a plus b into a minus b ஃபார்முலா வந்துட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b into a minus b. இங்கே a இருக்க இடத்துல cos theta plus sin theta இருக்கனால cos theta plus sin theta to the whole square minus b இருக்க இடத்துல 1 இருக்கனால 1 to the whole square divided by இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் cos theta into sin theta. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா a plus b to the whole square. a இருக்க இடத்துல cos theta இருக்கு, b இருக்க இடத்துல sin theta. a plus b to the whole square. ஸோ a plus b to the whole square ஃபார்முலா வந்துட்டு a ஸ்கொயர் plus b square plus 2ab minus 1 divided by cos theta into sin theta. Okay, so cos square theta plus sin square theta plus cos square theta is equal to 1. Okay, so அதனால cos square theta plus sin square theta is equal to 1 போட்டுக்கலாம் plus 2 cos theta into sin theta minus 1 divided by cos theta into sin theta. ஸோ அந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்புறம் cos theta sin theta cos theta sin theta கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு 2. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா secant a. Okay, third problem, secant a plus tan a into 1 minus sin a. ஸோ இதையும் வந்துட்டு in terms of sin theta and cos theta மாற்றிக்கலாம். ஸோ 1 divided by secant a வந்துட்டு 1 divided by cos a எழுதிக்கலாம் plus tan a வந்துட்டு sin a divided by cos a into 1 minus sin a, இது அப்படியே இருக்கு, divided by 1 போட்டுக்கலாம். ஏற்கனவே sin a இருக்கிறனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ டினாமினேட்டர் வந்து cos a தான் இருக்குது. ஸோ அதனால் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 plus sin a divided by cos a into 1 minus sin a divided by 1 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்மெட்டில் இருக்குது நியூமரேட்டர். ஸோ a இருக்க இடத்துல 1 இருக்குது அண்ட் b இருக்க இடத்துல sin a இருக்குது. அப்போ a plus b, a இருக்க இடத்துல 1 அண்ட் b இருக்க இடத்துல sin a. a plus b a minus b ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் a டிவைடட் பை cos a. ஸோ 1 மைனஸ் sin ஸ்கொயர் theta ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1 minus sin square theta equal to cos square theta. அப்போ 1 minus sin square a equal to cos square a divided by cos a. ஸோ ஒரு cos a கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் இருக்கிறது cos a மட்டும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 1 plus tan square a divided by 1 plus cot square a. ஸோ இதையும் in terms of sin theta and cos theta மாற்றிக்கலாம். ஸோ 1 plus tan a ஃபார்முலா வந்துட்டு sin a divided by cos a. ஸ்கொயர் கொடுத்துருக்கனால sin square a divided by cos square a whole divided by 1 plus cos a ஃபார்முலா வந்து cos a divided by sin a. ஸோ அதனால cos square a divided by sin square a is equal to, இதை வந்துட்டு LCM எடுத்துக்கலாம். ஸோ cos இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ cos square a plus sin square a divided by cos square a whole divided by, இந்த sin square a இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ sin square a plus cos square a divided by sin square a. ஸோ sin square theta plus cos square theta வந்துட்டு வேல்யூ 1. sin square theta plus cos square theta வேல்யூ 1. ஸோ 1 divided by cos square a divided by, இங்கேயும் sin square a plus cos square a இருக்குது. ஸோ அதனால் 1 divided by sin square a. ஸோ 1 divided by cos square a into இந்த sin square a மேலே போயிடும். ஸோ sin square a divided by
1. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா sin square a divided by cos square a. ஸோ sin a divided by cos a to the whole square னு போட்டுக்கலாமா? ஸோ sin a divided by cos a ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு tan a. ஸோ tan a ஸ்கொயர். ஸோ tan ஸ்கொயர் a. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இதோட ஃபோர்த் சம் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம்.